வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.16 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.15 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.16 தடவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். அவர்கள் பொதுவாக h of b equal to 2.47b plus 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு b ஆனது தொடை எலும்பின் நீளமாகும். இது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பான சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. bங்கிறது தொடை எலும்போட நீளம், hங்கிறது உயரம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாக என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 2 தான் எடுத்துக்கிறேன். hb1 hb2ன்னு 2 இது எடுத்துக்கிறேன். hb1 hb2 ஓகேவா. 2 இது எடுத்துக்கிறேன்னா தொடை எலும்புகளை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2 இது எடுத்துக்கிறேன். இதில் இந்த இடத்துல b1ன்னு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல 2.47 bக்கு பதிலாக b1 ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47 bக்கு பதிலாக b2 கொடுங்க. b2 ப்ளஸ் 54.10 ஓகேவா. இந்த 54.10 கிட்ட வரும்போது என்னாகும், மைனஸ் ஆகும். அப்போ இதை அடிச்சிடலாம். ஓகேவா. மீதி இருக்கிறது என்னது, 2.47 b1 ஈக்குவல் டு 2.47 b2. ஓகே, இதில் ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள். இந்த இதையும் அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது b1 ஈக்குவல் டு b2. b1 ஈக்குவல் டு b2 இருக்கும். அப்போ hb1 ஈக்குவல் டு hb2, b1 ஈக்குவல் டு b2 ஈக்குவல் டு b1 ஈக்குவல் டு b2. இப்போ இது சமமாக இருக்கும். அதனால் h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லிடலாம், எழுதிடணும். எடுத்து h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு இதை எடுத்து எழுதிட வேண்டியதான். எடுத்து எழுதுங்க. h ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு இதை எடுத்து எழுதிடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னன்னா b1 ஈக்குவல் டு b2ன்னு கண்டுபிடிச்சோமா. அது 2 ஈக்குவலாக இருந்ததுனால இது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லிட்டோம். அடுத்து 2, தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. தொடை எலும்போட நீளம் கொடுத்துட்டாங்க. நீளங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே பின்னு சொல்லியிருக்கோம். அப்போ b ஈக்குவல்ட்டுன்னு இதை எடுத்துக்க வேண்டியதான். உயரத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. b ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். இதை எதில் சப்ஜெக்ட் பண்ணணும்னா b ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் இந்த ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் bக்கு பதிலாக. ஓகேவா. h ஆஃப் b எவ்வளோது, 50, அதனால் கொடுத்தாச்சு. அதே மாதிரி 2.47 இன்ட்டு bக்கு பதிலானா 50 ப்ளஸ் 5410. ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே 177.6 சென்டிமீட்டர். உயரம் 177.6 சென்டிமீட்டர். ஓகேவா. இதுதான் h. அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து 3வது கணக்கு. நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. இங்கே உயரம் கொடுத்துட்டாங்க, நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அங்கே நீளம் கொடுத்துட்டு உயரத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே உயரத்தை கொடுத்துட்டு நீளத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ h என்னான்னு கொடுத்துட்டாங்க. h ஆஃப் b ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.
47 + 54.0. இந்த h ஆஃப் பிக்கு பதிலாக 147.96 இது ஈக்குவல் டு 2.47 பி ப்ளஸ் 54.0 54.10. ஓகேவா? 54.10 வந்து இங்கிட்டு வரும்போது என்ன மைனஸில் வரும். அப்போ 147.96 மைனஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47 பி. இப்போ இதை கழிச்சோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. அதான் 93.86 ஈக்குவல் டு 2.47. இங்கே வந்து இதை மாற்றி எழுதிக்கிறோம். நம்ம இதை மாற்றி எழுதுறதுனால ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. 2.47 பி ஈக்குவல் டு 93.86. இப்போ இது வந்து மல்டிப்பிளில் இருக்குது. இங்கே 2.47 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும் ஈக்குவல் டு இங்கிட்டு டிவைடில் வரும். அப்போ 93.86 டிவைடட் பை 2.47. இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 38 கிடைக்கும். 38 பி ஈக்குவல் டு 38 நீளம் வந்து 38. ஓகேவா? இப்போ தொடை எலும்பின் நீளம் 38. தொடை எலும்பின் நீளம் 38 சென்டிமீட்டர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.